கிருஷ்ணா மார்கசீர்ஷ மாதம் என்றழைக்கப்படும் மார்கழி மாதத்தின் 19ஆம் அத்தியாயமான 19ஆம் நாள் கதை. இந்த 19ஆம் நாள் கதையில் தேவி ராதை, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இவர்களின் ஒரு உண்மையை நாம் இன்று அறிந்து கொள்ளலாம். இன்று வரை மனதில் ஒரு கேள்வியாகவே அது இருந்திருக்கலாம். இன்றைய கதையில் அதன் விடையை நாம் அறிந்து கொள்ளலாம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் தேவி ஸ்ரீ ராதையும் உண்மையில் திருமணம் செய்து கொண்டவர்கள் என்பதை பலரும் அறிய மாட்டார்கள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் மற்றும் தேவி ராதையை திருமணம் செய்து கொள்ள வைத்தது பிரம்மதேவர் தான். அதை செய்து வைத்தார். பிரம்மதேவர் தாமே பிருந்தாவனத்திற்கு சென்று அவர்களை எப்படி திருமணம் செய்து வைத்தார், திருமணம் எப்படி நிகழ்ந்தது என்பதையும் தற்போது நாம் காணலாம். அதன் பிறகு நிகழ்ந்ததையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். நமது நாமத்தினால் சிலர் மகிழ்ச்சி அடைகிறார்கள், மேலும் சிலர் மகிழ்ச்சி அடையவில்லை என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தேவி ராதையிடம் கூறினார். அதே போல் என்னை உச்சரிக்காதவர்களும் அதே போல் நீங்கள் அவர்கள் மீது கருணை காட்டவில்லை. நீங்கள் ஒரு வைக்கோலை மாற்றுகிறீர்கள், நீங்கள் ஒரு மலையை வைக்கோலாக மாற்ற இயலும். காண்பாய், இங்கு நான் நிற்கிறேன், நீ உறங்கிக் கொண்டிருக்கிறாய். இந்த உரையாடலில் கடந்த இந்த நேரத்தில் ஒவ்வொரு கணமும் எனக்கு ஒரு யுகம் போல இருக்கிறது. அதை என்னால் கணக்கிட இயலவில்லை. தாம் உனது தாமரை திருப்பாதங்களை எனது மார்பிலும் நெற்றியிலும் வைத்தால் என் இதயம் உன் பிரிவின் நெருப்பால் எரிய விரும்புகிறது. என் பார்வை உன் தாமரை பாதங்களில் விழுந்தபோது அவை அங்கேயே சிக்கிக் கொண்டன. பிறகு என் முயற்சிகளை உயர்த்திய பிறகும் மற்ற பாகங்களை காண என் பார்வையை அங்கிருந்து எடுக்க முடியவில்லை. அதாவது வேறு எதையும் என்னால் காண முடியவில்லை. இருப்பினும் உடலின் ஒவ்வொரு பாகத்தையும் மெதுவாக கண்ட பிறகு இப்போது தமது அமைதியான முகத்தில் என் பார்வையை செலுத்திவிட்டேன். இந்த முகத்தை கண்டதும் இப்போது என் பார்வை வேறு எங்கும் செல்ல முழுமையாக திறன் கொண்டது. தேவி ராதையின் இந்த வார்த்தைகளை கேட்டு பரம புருஷரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சிந்திக்கத் தொடங்கினார், சிரிக்கத் தொடங்கினார். பின்னர் கிருபர்கள் மற்றும் ஸ்மிருதிகளின் கருத்துக்களின்படி அவர் தேவி ராதையிடம் மிகவும் நன்மை பயக்கும் வார்த்தைகளை கூறினார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறினார், பத்ரரே, கடந்த காலத்தில் நான் கோலோகத்தில் வாழ்ந்தேன். நான் என்ன முடிவு செய்தேனோ அது உடைந்து போக நான் விரும்பவில்லை. அந்த விஷயம் முழுமையடையாமல் இருக்க நான் விரும்பவில்லை. அன்பானவளே, ஒரு கணம் பொறுப்பாய். நான் உனக்கு நல்லது செய்வேன். உன் ஆசை நிறைவேறும் நேரம் தானே வந்துவிட்டது. தேவி ராதையே, நான் யாருக்காக எழுதி இருக்கிறேனோ அந்த ஆசை நிறைவேறும் நேரம் வந்துவிட்டது. அந்த முந்தைய முடிவை என்னால் மறுக்க இயலாது. பிறகு படைப்பாளரால் என்ன செய்ய இயலும்? அதை அழிக்கக்கூடியவர் யார்? நான் படைப்பாளரின் படைப்பாளர். நான் யாருக்காக முடிவு செய்தேனோ பிரம்மதேவர் போன்ற கடவுள்களால் கூட அதை ஒருபோதும் மறுக்க இயலாது. இதற்கிடையில் பிரம்மதேவர் பகவான் ஸ்ரீஹரியின் முன் வந்தார். அதாவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒரு மாலை மற்றும் ஒரு கமண்டலம் அவரது கரங்களை அலங்கரித்தன. 4 முகங்களிலும் ஒரு மென்மையான புன்னகை விளையாடியது. அருகில் சென்று அவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வணங்கி அவரது ஆகமப்படி அவரை புகழ்ந்தார். அந்த நேரத்தில் பிரம்மதேவரின் விழிகளிலிருந்து கண்ணீர் வழிந்தது, விழிநீர் சொரிந்தது. அவரது உடல் முழுவதும் பரவசம் இருந்தது. அவர் தலையும் பக்தி, பாராட்டு மற்றும் வணக்கங்களால் குனிந்தது. இதை செய்த பிறகு உலகத்தை படைத்த பிரம்மதேவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நெருங்கினார். அவர் மீண்டும் தனது இறைவனை பக்தியுடன் வணங்கினார். பின்னர் அவர் தேவி ஸ்ரீ ராதையின் அருகில் சென்று அன்னை ராதிகாவின் தாமரை பாதங்களில் தலை வைத்து பணிந்து பக்தியுடன் அவளை வணங்கினார். இருவரும் மூச்சிறைப்பதை நிறுத்திவிட்டு தேவி ஸ்ரீ ராதையை புகழ்ந்து பேசத் தொடங்கினர். பிரம்மதேவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அருளால் என்றார், உங்கள் தாமரை பாதங்களை காணும் பாக்கியம் எனக்கு கிடைத்துள்ளது. இந்த பாதங்கள் எல்லா இடங்களிலும், குறிப்பாக இந்திய நாட்டில் அனைவருக்கும் மிகவும் அரிதானவை. இந்த பாதங்கள் கடந்த காலத்தில் புஷ்கர தீர்த்தத்தில் சூரிய ஒளியில் அமர்ந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை மகிழ்விக்க 1000 ஆண்டுகள் நான் தவம் செய்தேன். பின்னர் வரங்களை அளிப்பவரான பகவான் ஸ்ரீஹரியே எனக்கு வரங்களை அளிக்க முன்வந்தார். தனது வரத்தை கேட்கும்படி என்னிடம் கேட்டபோது நான் மகிழ்ச்சியுடன் விரும்பிய வரத்தை கேட்டேன். அவர் குணங்களில் மிகவும் அரிதானவரே, அனைவருக்கும் அப்பாற்பட்ட முழுமுதற் கடவுளே, அனைத்து குணங்களுக்கும் அப்பாற்பட்டவரே, உயர்ந்த கடவுளே, தயவு செய்து தேவி ராதையின் தாமரை பாதங்களை இப்போதே எனக்கு காட்சிப்படுத்துங்கள் என்றார். இதனை கேட்ட பகவான் ஸ்ரீஹரி, துறவி மகனே, இந்த நேரத்தில் என்னை ஆசீர்வதியுங்கள் என்றார்.
பொருத்தமான நேரம் வரும்போது நான் நிச்சயமாக தேவி ஸ்ரீ ராதையின் தாமரை திருவடிகளை உனக்கு தருவேன். கடவுளின் கட்டளை ஒருபோதும் உறுதியாக இருக்காது. எனவே இன்று உங்கள் தாமரை பாதங்களை நான் தரிசனம் செய்துள்ளேன். தாயே, உங்கள் இந்த பாதங்கள் கோலோகத்திலும் இந்த நேரத்திலும் இந்தியாவிலும் அனைவரின் மனித விருப்பத்திற்கும் உட்பட்டவை. அனைத்து தெய்வங்களும் இயற்கையில் ஒரு பகுதியாகும். தாம் அழகிய பூதன், எனவே தாம் நிச்சயமாக பிறந்தவர் மற்றும் இயற்கையானவர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பாதி உடலிலிருந்து தோன்றி இருக்கிறீர் தாம். எனவே தாம் எல்லா அம்சங்களிலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை போன்றவர். தாயே, தாம் பரம பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உடல். எனவே தாம் அவருடைய அடிப்படை தாய். தாம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து உயிருள்ளவள். இந்த பரம பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தமது வாழ்க்கையிலிருந்து உயிருள்ளவர். எந்த சிற்பியும் அவற்றை எந்த காரணத்திற்காகவும் படைத்திருக்கிறானா? ஒருபோதும் அம்பிகா. இந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நித்தியமானவர், தாமும் நித்தியமானவர். தாமே அவருடைய பகுதி மற்றும் அவருடைய வடிவம் இவையும் தமது பகுதிகள். உலகின் உச்ச பிரம்மனான நான் வேதங்களை படைப்பவன். குருவின் வாயிலிருந்து வரும் அந்த வேதங்களை படிப்பதன் மூலம் மக்கள் அறிஞர்களாகிறார்கள். ஆனால் வேதங்களோ பண்டிதர்களோ உங்கள் குணங்கள் அல்லது பாடல்களின் 100இல் 1 பங்கை கூட விவரிக்க இயலாது. பிறகு இந்த பாடல்களின் தந்தை வேறு யார்? அறிவும் எப்போதும் அறிவின் தாயும் புத்தி மரத்தே. தாம் அந்த அறிவிற்கும் தாய். தாம் தம்மை யார் புகழ்வார்கள்? கடவுள்களின் கடவுள் எனும் பரமாத்மா. அவர் யோகி மற்றும் தகுதியற்றவர்கள் மீது சமமான கருணை கொண்டவர். யோகியாக வளர்க்கப்படும் குழந்தை அவரது நன்மை தீமைகள் ஒவ்வொரு கணமும் வெளிப்படுகின்றன. ஆனால் தாய் மற்றும் தந்தை அவரது எல்லா தீமைகளையும் அளிக்கிறார்கள். இதனை கூறி பிரபஞ்சத்தை உருவாக்கிய பிரம்மதேவர் அவர்கள் இருவரின் மிகவும் விரும்பத்தக்க பாதங்களை வணங்கிய பிறகு அவர்கள் முன் நின்றார். பிரம்மதேவர் இயற்றிய இந்த துதியை 3 மாலைகளிலும் 5 முறை பாராயணம் செய்பவர் நிச்சயமாக பகவான் ஸ்ரீ ராதா மாதவரின் பாதங்களை வணங்குகிறார். தனது கர்மங்களின் வேர்களை திறந்த பிறகு வெல்ல முடியாத மரணத்தை கூட வென்று அனைத்து உலகங்களையும் கடந்த உயர்ந்த கோலோக தாமத்தும் செல்கிறார். பிரம்மதேவரின் இந்த பிரார்த்தனையை கேட்டதும் தேவி ஸ்ரீ ராதை அவரிடம், படைப்பாளரே, உங்கள் மனதில் என்ன வேண்டுமானாலும் நீங்கள் ஒரு வரம் கேட்க முடியும் என்று கூறினார் என்று பகவான் நாராயணர் கூறுகிறார். தேவி ராதையை கேட்டதும் பிரபஞ்சத்தை உருவாக்கிய பிரம்மதேவர் அவரிடம், தாயே, தங்கள் இருவரின் தாமரை பாதங்களிலும் பக்தி செலுத்துவது எனக்கு பிடித்த வரம். அதை மட்டும் எனக்கு கொடுங்கள் என்றார். படைப்பாளர் இதை கூறியவுடன் தேவி ராதை உடனடியாக அவரது வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டார். மிகவும் நல்லது என்று கூறினார். பின்னர் லோகநாத பிரம்மதேவர் மீண்டும் சூரியான தேவி ராதையை பக்தியுடன் வணங்கினார். அந்த நேரத்தில் அவர் சூரி ராதை மற்றும் சூரி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் விதைகளில் நெருப்பை தூவி அதை ஏற்றினார். அதாவது அவர் அந்த நெருப்பை ஏற்றினார். பின்னர் சூரி ஹரியின் நாமத்தை உச்சரித்த பிறகு படைப்பாளர் பரிந்துரைக்கப்பட்ட முறையின்படி அந்த நெருப்பின் ஆகுதியை வைத்தார். இதன் பிறகு சூரி கிருஷ்ணன் புஷ்ப சாயத்திலிருந்து எழுந்து நெருப்பின் அருகே அமர்ந்தார். பின்னர் அவர் பரிந்துரைக்கப்பட்ட முறையின்படி தானும் ஆஹூனி செய்தார். இதன் பிறகு சூரி கிருஷ்ணர் புஷ்ப சாயத்திலிருந்து எழுந்து நெருப்பின் அருகே அமர்ந்தார். பின்னர் அவர் பரிந்துரைக்கப்பட்ட முறையின்படி தானும் ஆஹூனி செய்தார். அதன் பிறகு சூரி கிருஷ்ணர் மற்றும் தேவி ராதையை வணங்கிய பின்னர் பிரம்மதேவர் தானே தனது தந்தைக்குரிய கடமைகளை பின்பற்றி இருவரையும் சுப திருமண சடங்குகளை செய்ய சொல்லி நெருப்பு கடவுளை சுற்றி வரச் செய்தார். இதன் பிறகு சூரி ராதையை நெருப்பு சுற்றி வரச் செய்து சூரி கிருஷ்ணரை வணங்கச் செய்து தேவி ராதையை தன் அருகில் அமரச் செய்தார். பின்னர் சூரி கிருஷ்ணன் தேவி ராதையின் கரம் பற்றி கொண்டு மாதவ் வைதீக மந்திரங்களை கூறி முடித்தார். பின்னர் வேதங்களை உருவாக்கியவர் சூரி ஸ்ரீஹரி. அதாவது அவர் தேவி ராதையின் திருக்கரத்தை பற்றி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மார்பில் வைக்கச் செய்து சூரி கிருஷ்ணரின் கரத்தினை ராதாவின் பிரஸ்த தேசத்தில் வைக்கச் செய்து தேவி ராதையை 3 வைதீக மந்திரங்களை கூறினார். பின்னர் பிரம்மதேவர் சூரி ராதையை சூரி கிருஷ்ணரின் கழுத்தில் முழங்கால் வரை பாரிஜாத மலர்களாலான மாலையை அணிவிக்கச் செய்தார். பின்னர் சூரி ராதை பிறந்தார். படைப்பாளர் மீண்டும் சூரி ராதையும் சூரியான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையும் சூரி கிருஷ்ணரை வணங்கச் செய்து சூரி கிருஷ்ணரை சூரி ராதையின் கழுத்தில் ஒரு மானுட மாலையை, அதாவது இருவரின் ஜெய மாலையை அணிவிக்கச் செய்தார். பின்னர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அமரச் செய்து தனது இடது பக்கத்தில் மந்திரத்தை ஓதச் செய்தார். புன்னகைத்து கொண்டே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஹர்திய ராதா ராணி அன்னையையும் அமரச் செய்தார். இதன் பிறகு அவர்கள் இருவரையும் தங்கள் கரங்களில் சேர்த்து 5 வைதீக மந்திரங்களை சொல்லச் செய்தார்.
பின்னர் படைப்பாளர் மீண்டும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வணங்கினார். ஒரு தந்தை தனது மகளை கொடுப்பது போல அதே வழியில் தேவி ராதை அவரது கரங்களில் வைக்கப்பட்டு பக்தியுடன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் முன் நின்றார். இதற்கிடையில் மகிழ்ச்சி மற்றும் உற்சாகத்தால் நிறைந்த தேவர்கள் துந்துபி, அனக் மற்றும் முராஜ் போன்ற இசைக்கருவிகளை வாசிக்கத் தொடங்கினர். திருமண மண்டபத்திற்கு அருகில் பாரிஜாத மலர் மழை பொழிந்தது. சிறந்த கந்தர்வர்கள் பாடல்களை பாடினர். அப்சர பெண்களின் குழுக்கள் நடனமாடத் தொடங்கினர். பிரம்மதேவர் பகவான் ஸ்ரீஹரியை புகழ்ந்து புன்னகையுடன் அவர்களிடம், உங்கள் இருவரின் தாமரை பாதங்கள் மீதான எனது பக்தி அதிகரிக்கட்டும், இது எனக்கு தட்சிணையாக கொடுங்கள் என்றார். பிரம்மதேவரின் வார்த்தைகளை கேட்ட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர்களிடம், பிரம்மதேவரே, என் தாமரை பாதங்கள் மீதான உங்கள் தூய பக்தி அதிகரிக்கட்டும். இப்போது தாங்கள் உங்கள் இல்லங்களுக்கு செல்லுங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இதில் எந்த ஐயமும் இல்லை. மகனே, நான் உங்களிடம் ஒப்படைத்த பொறுப்பை என் கட்டளைப்படி செய்யுங்கள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கட்டளையை பின்பற்றுங்கள். பிரபஞ்சத்தின் படைப்பாளரான பிரம்மதேவரே, தேவி ஸ்ரீ ராதா கிருஷ்ணரை வணங்கிய பின்னர் பிரம்மதேவர் மகிழ்ச்சியுடன் அவரது இருப்பிடத்திற்கு சென்றார். பிரம்மதேவர் சென்ற பின்னர் தேவி ஸ்ரீ ராதை புன்னகைக்க, தேவி கலகக்கார விழிகளால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் முகத்தை கண்டு தன் கரங்களால் முகத்தை மூடிக்கொண்டாள். அந்த நேரத்தில் அவளுடைய முழு உடலும் கிளர்ந்தெழுந்தது. அவள் அன்பின் வலியை அனுபவித்துக் கொண்டிருந்தாள். பக்தியுடன் தேவி ராதை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வணங்கிய பின்னர் தேவி ராதை அவரது அறைக்கு சென்று சந்தனம், அகரு, கஸ்தூரி மற்றும் குங்குமப்பூ வாசனை திரவியம் வைக்கப்பட்டது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தேவி ஸ்ரீ ராதையின் நெற்றியில் திலகமிட்டு அவரது மார்பில் சந்தன குழம்பை பூசினார். அமிர்தம் மற்றும் தேன் நிறைந்த ஒரு அழகான ரத்தின குவளையை பக்தியுடன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு கொடுத்தனர். ஜெகதீஸ்வரரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அந்த அமிர்தத்தை அருந்தினார். அதன் பின்னர் தேவி ஸ்ரீ ராதை கற்பூரம் போன்ற வாசனை திரவியத்தில் வெற்றிலையை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு கொடுத்தார். ஸ்ரீ கிருஷ்ணர் அதை அன்புடன் வாங்கினார். பின்னர் புன்னகையுடன் தேவி ஸ்ரீ ராதை தனது விளக்கின் அமிர்தத்தை ருசித்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு முன்னால் தனது விளக்கின் வெற்றிலையை உட்கொண்டார். திருமணம் நடக்கும் போதெல்லாம் புதுமண தம்பதிகளுக்கு திருமணத்தின் போது வெற்றிலை வழங்கப்படுகிறது. வெற்றிலை நமது அனைத்து அன்பான கடவுள்களுக்கும் தெய்வங்களுக்கும் படைக்கப்படுகிறது. இது சுப விழாக்களில் மிகவும் நல்ல பாரம்பரியம். இது நமது பழக்க வழக்கங்கள் மற்றும் சடங்குகளிலும் உள்ளது. இவ்வாறு பண்டீரவன காட்டில் தேவி ஸ்ரீ ராதை மற்றும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் திருமணம் பிரம்மதேவரால் இனிதே நடத்தி வைக்கப்பட்டது. மார்கழி மாதத்தின் 19ஆம் அத்தியாயமான 19ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.